ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரத்தில் நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு அதிசயம் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. அதன் மூலமாக நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக சந்தோஷமாக நடந்து முடிய போகுது என் செல்லமே. நீ எதிர்பார்த்ததை உன் வாழ்வில் நிறைவேற்றி கொடுத்து நீ பெருமகிழ்ச்சி அடையும்படியும் உனக்கான வழிகளை காட்டப் போகிறேன். உன்னுடைய தேவைக்கு வேண்டியது உரிய நேரத்தில் கிடைக்காததுனால தானே எல்லா மனிதர்களும் கெட்டவர்களோன்ற யோசனையும் உனக்கு வருது. நல்லவங்களை கூட கெட்டவங்கன்னு யோசிக்கிற, வேண்டியவர்களை கூட வேண்டாதவர்களாக யோசிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஓ மனசு உனக்கு எதிராக செயல்படுவதின் காரணமே உனக்கு தேவைப்பட்டது கிடைக்கல, நீ எதிர்பார்த்தது நடக்கலன்றதுனால தானே. கவலை கொள்ளாத என் செல்லமே. இந்த சூழ்நிலை இனிமேலும் தொடரக்கூடாதுன்னு தான் இன்றைக்கே நான் ஒரு நல்ல முடிவை, உனக்கு சந்தோஷம் தரக்கூடிய முடிவை எடுத்துட்டேன். உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னா அதற்குண்டான முடிவுகளையும் நீதானே எடுக்க வேண்டும். எந்த முடிவானாலும் நீ சிந்தித்து செயல்படு. ஏன்னா அவசரப்பட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் முடிவை எடுத்துட்டு அதற்கு பின்பு நீ வருத்தப்படக்கூடாதல்லவா. எப்போதுமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் தான் தவறு செஞ்சோன்னு தெரிஞ்சாலும் கூட தனக்கு எதிரில் இருப்பவர் மேலே தான் பழி போட்டு தப்பிச்சுக்கலான்னு நினப்பாங்க. நீ பாரு, ஒரு சாவி கூட தொலைஞ்சு போச்சுன்னா அந்த பூட்டிற்கான சாவியை யாரும் எதுவும் செய்ய போகிறதில்ல. தொலைஞ்சு போன சாவியை விட்டுட்டு கண்ணு முன்னால் இருக்கிற பூட்டோட தலையில் அடித்து உடச்சி தானே அந்த பூட்டை திறக்கிறாங்க. அப்படிதான் சாவியை தொலைத்து விட்டு பூட்டிற்கு தண்டனை கொடுக்கக்கூடிய உலகம் போலதான் தண்டிக்க தெரிந்தவர்கள் யார் அப்பாவியோ அவங்களுக்கு தண்டனையை கொடுத்து தப்பிச்சுக்குவாங்க. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் யார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நீ கவலை கொள்ள வேண்டாம். நீ எப்போதும் எல்லாருக்கும் அன்பையும் பாசத்தையும் காட்டக்கூடிய ஆளாக இரு. கவலையால் விழுந்து அழிஞ்சு போனவனும் இருக்காங்க, தன்னுடைய திறமையால் எழுந்து நின்று சாதிச்சவனும் இருக்கான். நீ யாருங்கிறத நீயே முடிவு செய்து கொள்ளேன்னு செல்லமே. நீ எப்போதும் மனசில் நம்பிக்கையோட நல்லது நடக்கும்ன்ற தைரியத்தோடு இருந்தால் தானே உனக்கான விஷயங்களையெல்லாம் உன் சாயப்பா என்னால் முடிச்சு கொடுக்க முடியும். நீ சற்றும் எதிர்பாராத வகையில் உன் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நான் நிகழ்த்தத்தான் போகிறேன். நீ நம்பிக்கையை சுமந்தாதான் அந்த நம்பிக்கை ஒன்றை காப்பாற்றும். நீ எப்போது நம்பிக்கையை கீழே இறக்கி வச்சுட்டு கவலைகளோடும் வருத்தத்தோடும் வாழ ஆரம்பிக்கிறியோ அப்போதே எதுவும் சரியாக நடக்காமல் போயிடுமேன்னு செல்லமே. எப்போதும் எதை நினச்சும் வருத்தப்படாமல் கண்ணீர் தான் பெருசு, மனசு கவலைகளோடு இருந்தால் எல்லாம் சரியாயிடும்னு நினைக்காம தைரியத்தை மட்டுமே உன் காயமாற்றும் மருந்தாக நினச்சிக்கோ. உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும். எந்த முடிவு எடுப்பதற்கு முன்பும் கொஞ்சம் சிந்தனை செய்தாலே அதன் மூலமாக பல சிக்கல்களை தவிர்த்து விடலாமேன்னு செல்லமே. கவலையிலேயே மூழ்கி இருப்பது என்பது உனக்கு நல்லதா? திறமையோடு போராடுவது தானே தெளிந்த நீரோடையில் குளிப்பதற்கு சமம். எப்போதும் மனசில் தெளிவையும் தன்னம்பிக்கையும் வச்சுக்கிட்டு உனக்கான வேலைகளை செய். உன் மீது விருப்பம் இருக்கும் வரை உன்னுடைய அன்பை அதிசயமாக நினச்சி மதிப்பாங்க. ஆனால் எப்போது உன்னை பிடிக்காமல் போகுதோ அப்போதே உன் மீது வெறுப்பு வந்து உன்னை அற்பமாகவும் நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க என் செல்லமே. அப்படி அற்புதமான உன்னை அற்பமாக நினைக்க ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே நீயாகவே தனித்திருந்து உனக்கான விஷயங்களை திறமையாக செஞ்சு முடிச்சிடு. எப்போதும் எதுக்காகவும் யாரையும் எதிர்பார்க்கவும் வேணாம், யாரிடமும் எதிர்பார்க்கவும் வேணாம். உன்னுடைய ஆசை எனும் விதைக்கு நான் நீரூற்றி வளர்க்குறேன். நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உன் ஆசைப்படி உனக்கு நிறைவேற்றதானே இந்த சாயப்பா நான் இருக்கேன். உனக்கானதுன்னு நான் படைச்ச விஷயங்கள் எதையுமே உன்னை விட்டு விலகி போகும்படி விட்டுட மாட்டேன் என் செல்லமே. நீ செய்யக்கூடிய நன்மை தீமைகளையெல்லாம் நன்றாக சிந்தித்து விட்டு அதற்கான வேலைகளை செய். உனக்கு நல்லது செய்யணும்னு துடிச்சிக்கிட்டு இருக்க நான் நிச்சயமாக நீ நிம்மதியாக வாழ்வதற்கான வழிகளையும் காட்டுறேன். இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையை யாராலும் அழிக்க முடியாது. ஆனால் இனிமேல் வாழப்போகும் வாழ்க்கை என்னவென்பதையும் யாராலும் புரிந்து கொள்ள முடியாது தானே. முடிஞ்சா நீ கற்றுக்கொண்ட பாடங்களை வச்சு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. மிகுதியாக கொடுத்து வீணாக போவதெல்லாம் தகுதி இழப்பிற்கு சமம்தான். நீ எதிர்பார்த்ததை அள்ளி அள்ளி கொடுக்க உன் சாயப்பா நான் தயாராகவே இருக்கிறேன். ஓம் சாய்ராம்.